ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. அந்த கார் தயாரிச்சு அதை விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. அந்த கார் விலை கிட்டத்தட்ட 45 லட்சம். 45,000 ரூபாய் தான் அந்த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமா 18 லட்சம் போகுது. அப்பனா நீங்க பாத்துங்க, ஒரு நாள் முழுக்க உழைக்கிற ஒருத்தர் 45,000 ரூபாய் சம்பாரிச்சா அரசாங்கம் உட்கார்ந்த இடத்துல 18 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதுல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? பெருசா சேமிக்க முடியாது. அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களால சென்னையில குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க இல்லையா? செலவு பண்ற ஒரு இடத்துல நீங்க 18% ஜிஎஸ்டி பே பண்றீங்க. அப்போ நீங்க செலவு பண்ற ஒரு 5 லட்சத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. உங்க இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியா ஜிஎஸ்டி பே பண்ணுவாரு. 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுல இருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிடுது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ண மாட்டார். நீங்க 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவார், இல்ல 20 லட்சம் செலவு பண்ணுவார். அப்போ ஒரு 20 லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளவு போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். சோ நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம்? எந்த ஒரு நிறுவனமும் அவங்களுடைய லாபம் பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு தயாரிப்பு செலவு 10 ரூபாய் ஆகுது, 2 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னா மொத்தம் செலவு 12 ரூபாய், ஒரு 13 ரூபாய்க்கு விற்பாங்க. டாக்ஸ் 9 ரூபாய்னா 10 ரூபாய் தயாரிப்பு செலவு 9 ரூபாய் டாக்ஸ்னா 19 ரூபாய்னா அவங்க 20 ரூபாய்க்கு விற்பாங்க. சோ கண்டிப்பா அட் த எண்ட் ஆஃப் த டே பொதுமக்களாக நாம தான் எல்லாத்தையுமே பே பண்றோம். அது முக்கியமா சில விஷயங்கள்லாம் பாருங்க, பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்குதுன்றது நம்ம பெட்ரோல் போடும் போகும்போது மட்டும் தான் நம்ம அதிகமா டாக்ஸ் கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. நீங்க வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு ஊர்ல தயாரிச்சு இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. லாரி மூலமாவோ, ட்ரெயின் மூலமாவோ, பஸ் மூலமாவோ ஏதோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு பொருள்லயுமே ஆட் ஆகுது. ஆட் ஆகும்போது ஒவ்வொரு பொருளுமே விலை அதிகமா இருக்குது. அப்போ நீங்க பெட்ரோல் விலை அதிகம்ன்றது முக்கியம் கிடையாது. நம்ம பெட்ரோல் போடுறோம், பெட்ரோலுக்கு ஒரு முன்ன ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இப்ப 1500 ரூபாய் பெட்ரோல் போறோம்னா நம்ம ஒரு 500 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம்னு நினைச்சுக்கணும். ஆனா அது உண்மை கிடையாது. நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரிச்சு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வருது. எதுவுமே உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாரும் எதுவும் தயாரிக்கிறது இல்லை. அப்போ அது அந்த மாதிரி குமுலேட்டிவ் எஃபெக்ட். சோ அது மாதிரி இது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கொள்கை பாதகமா இருக்கும்போது அதனுடைய பாதகம் மொத்தமே கண்டிப்பா பொதுமக்களை தான் சேரும். ஒட்டுமொத்தமா இருக்கிற ஒரு 140 கோடி பேர்ல ஒரு 2-3 கோடி பேர் தான் வரி பே பண்றாங்க. அவங்கள மேற்கொண்டு இது பண்றது. பத்தது இந்த இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது எல்லாருமே பே பண்ணணும். இவங்க எப்படின்னா எதை பார்த்தாலும் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றது ஒண்ணுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பங்குச்சந்தையில எஸ்டிடின்னு சொல்லுவாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எடுத்து விட்டுட்டாங்க. எல்லாத்துலயும் டாக்ஸ். ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. அந்த கார் தயாரிச்சு அதை விற்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு 45,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வருது. அந்த கார் விலை கிட்டத்தட்ட 45 லட்சம். 45,000 ரூபாய் தான் அந்த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு வரிகள் மூலமா 18 லட்சம் போகுது.